உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோட நேம் ஜி மாரிக்குமார். என்னோட ஊர் வந்துட்டு ராமநாதபுரம். என்னோட ரேங்க் வந்துட்டு 5291. ஸோ இப்போ நான் வந்துட்டு திருவண்ணாமலை கோர்ட் வந்துட்டு எடுத்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்துட்டு பிடெக் பண்ணியிருக்கிறேன். பிடெக். பிடெக் வந்துட்டு கோயம்புத்தூர்ல படித்தேன், ஜிசிடியில் படிச்சிருக்கிறேன். ஓகே. எவ்வளோ நாளாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கண்ணா? ஆக்சுவலாக என்னோட பீரியட் வந்து கொஞ்சம் லாங் பீரியட் தான். ஆக்சுவலாக வந்து நான் 2021லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸாக படிக்கிறேன். 2 டைம்ஸ் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் பண்ணி எழுதினேன், கிடைக்கல. பட் ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் குரூப் 4 தான் இப்போ வந்து கிடச்சிருக்குது. ஓகே. குரூப் 4ல் எத்தனாவது முயற்சி? 3வது இருக்குமா? குரூப் 4 வந்துட்டு 3rd. கரெக்ட், நீங்கள் சொன்ன கரெக்ட். 3வது முயற்சி தான். 3வது முயற்சி. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்கண்ணா? நான் வந்துட்டு 148 போட்டிருந்தேன். கடந்த 2 முறையில் என்ன தவறு பண்ணீங்க? எதனால் கிடைக்கலன்னு நினச்சிருக்கீங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்ததுல வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. ஸோ அதோட வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ப்ரைவேட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதோட வந்துட்டு அதை வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு நான் வீட்டில் உட்காந்து நான் அதை கன்சிஸ்டன்சியாக படித்தேன். ஸோ இப்போ வந்துட்டு கிடச்சிருக்கு. தமிழ் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். தமிழ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ முன்னாடி உள்ளதுன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம சொல்லியிருக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 6 to 12 வந்துட்டு ஸ்கூல் புக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு குரூப் 2 சரி, இப்போ குரூப் 4 சரி வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட இதை வந்துட்டு பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே, படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படின்றது, ஸ்கூல் புக்கு வந்துட்டு கம்பல்சரி. அதை தவிர்த்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து இப்போ படிக்கிறாப்புல இருக்குது. அதுக்கு கம்பல்சரி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அகாடமி இந்த மாதிரி இது வந்து போகிறாப்புல தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு உள்ளது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓனாகவே வந்துட்டு வீட்டில் கூட உட்காந்து நம்ம வந்து 6 to 12ன்ற மாதிரி படிச்சிடலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் போகிறதுனால வந்துட்டு ஏதாச்சும் நம்ம இப்போ இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கலைச்சொற்கள், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எங்கே படிக்கலாம்? அது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ டிஎன்பிசி வந்துட்டு கொடுத்தது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்டது வந்துட்டு ஸ்கூல் புக்கில் வந்து 1 இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 10, 15லேருந்து அது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தான் வந்துட்டு அவங்க இந்த இல்லை இது அகராதி அந்த இதுலேருந்து அவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து அந்த இதுலேருந்து கூட அவ்வளோ வந்துட்டு அந்த கலைச்சொற்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை. அது எதுலேருந்து கேட்குறான்ற அந்த ஏரியா வந்துட்டு நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியல. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேத்ஸ் கம்பல்சரி அந்த அவங்களோட சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும்தான். ஸ்கூல் புக்கு வந்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னாலே அவுட் ஆஃப் 20+ வந்து நம்ம கம்பல்சரியாக போடலாம். 23 வரைக்குமே பண்ணலாம். ஸ்கூல் புக்கு தான். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் கம்பல்சரி ஸ்கூல் புக்கு தான். குரூப் 4 பொறுத்தவரையில் வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்துட்டு ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஸ்கூல் புக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. 6 to 12. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க ஜிஎஸ்ல? ஜிஎஸை பொறுத்தவரையில் வந்துட்டு பாலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி, ப்ளஸ் வந்துட்டு ஸ்கோரிங் ஏரியா. அதை நம்ம பண்ணாலே வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் அது ப்ரியாரிட்டி வைஸ் வந்துட்டு இப்போ பாலிட்டி கொடுப்பேன். அப்புறம் வந்து ஐஎன்எம், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி போகலாம். எக்ஸப்ட் சயின்ஸை தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே கம்பல்சரியாக படிக்கத்தான். சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப வாஸ்டான ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா. ஆனால் அதுக்கு வந்துட்டு இப்போ இவ்வளோ மார்க் தான் கேட்போம்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு 9 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதர்வைஸ் வந்துட்டு அதை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு மற்றது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். எஸ், கம்பல்சரி வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த பேஸ்மெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ படிக்கிறோம்னா கம்பல்சரி வந்துட்டு அதுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்தான் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட அது வந்து டிலே ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம்லேயே நம்ம வந்துட்டு நோட்ஸ் கம்பல்சரியாக வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் வந்துட்டு எழுதித்தான் ஆகணும். ஸோ நான் எழுதியிருக்கிறேன். எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணுன்றதை சொல்லுங்கள். என்ன மாதிரினா வந்துட்டு அந்த நம்மளுக்கே ஒரு படிக்கையிலே தெரியும், ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதை நம்ம அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கிறது வந்துட்டு எதுக்குன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்பல்சரி தேவை. இப்போ 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ். ஏன்னா எல்லாருமே மேக்ஸ், தமிழுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குரூப் 4 போது. ஆனால் தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகுது இல்லையா கேள்விகள்? ஆமாம். ஆக்சுவலாக இப்போ முன்னாடி சொல்லுவாங்க அதே தான். நான் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு ஒரு குரூப் 2 குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்துட்டு இது தமிழ் ப்ளஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் 125 வந்துட்டு ஒரு 115க்கு மேலே போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக 75 வந்துட்டு கொஞ்சம் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட் 2 எக்ஸாமை நம்ம வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த இது நம்ம போக முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 3மே வந்துட்டு ஈக்குவலாக தான் படிக்கிற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கண்ணா. அதாவது ரிவிஷன் மெத்தட் எப்படின்னா வந்துட்டு
நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லாஸ்ட்டு ஒரு 1 டேக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாட்டுல திருப்பி திருப்பி வந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறத வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஷேடோ மட்டும் கரெக்டாக பண்ணணும். அந்த டிக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃபில் வந்துட்டு ஷேடோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் காமனாக வந்துட்டு அந்த ஒரு டிஎன்பிசி படிக்கணுன்ற ஒரு ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து போட்டுருவாங்க. அடுத்து செகண்ட் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ், 3வது வந்துட்டு ஜிஎஸ். அந்த ஆர்டரில் தான் நான் வந்துட்டு எப்போவுமே போவேன். ஸோ அதே இதில் போனோம்னா கொஞ்சம் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் போகும்போது வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிற டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சின்ன ரொம்ப ஈஸியான சம்ஸை கூட நம்ம சில டயத்தில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு ஜிஎஸ்னால் அதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி போடுறதுனால வந்துட்டு தேர்ட் வந்து ஜிஎஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த பயணத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்களா உங்களுக்கு? கம்பல்சரி நான் இதை தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லணும். ஆக்சுவலாக 5 இயர்ஸாக வந்துட்டு இந்த 2021 இப்போ 25 முடிஞ்சு 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்னோடய ஒய்ஃப் பர்டிகுலராக சோனியா காந்தி அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தென் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அம்மா, சித்தி, எங்கள் அக்கா, அப்புறம் என் மாமியார், அப்புறம் எங்கள் அண்ணன் உதய அண்ணன், இந்த மாதிரி அப்புறம் என்னை என் கூட வந்துட்டு கோஆர்டினேட் படித்தவங்க வந்துட்டு அமுதாக்கனி, இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க, மெசேஜ்? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக படித்தா போதும். நம்ம வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக அடுத்து படிக்கிறதுக்கு வந்து குரூப் 4க்கு வந்துட்டு இன்னும் 1 இயர் சாலிடாக இருக்குது. ஸோ இப்போலேருந்தே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சாலிடாக கன்சிஸ்டன்சி எல்லாருமே சொல்லக்கூடியது தான். கன்சிஸ்டன்சி இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாம். ஓகே. 5 ஆண்டு பயணம் இப்போ வந்து இந்த ஆர்டரை வாங்கிட்டீங்க. இப்போ எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள், அந்த இதுலேயும் வந்துட்டு எனக்கு அடுத்து ஒரு 2 பேரோட முடிஞ்சிருச்சு. அது ஆக்சுவலாக வேகன்சி முடிஞ்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வாங்கினதோட. இப்போ இதுக்கு அடுத்ததுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து நிறைய தோல்விகள் பார்த்துருக்கீங்களா? குரூப் 2 மெயின்ஸில் 2 முறை தோல்வி. இந்த தோல்விகள்லாம் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஃபஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போது வந்துட்டு நம்மளுக்கு தோணும் நம்ம கொஞ்சம் நல்லா பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு. அதோட ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கே தோணும் ஆக்சுவலாக நம்ம படிக்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. அதோட செகண்ட் குரூப் 2வில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள மிஸ்டேக்ஸ் அப்படிலாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் வந்துட்டு எஃபர்ட் போட்டேன். ஸோ 2வது மெயின்ஸில் வந்துட்டு ஒரு 3 மார்க்ஸில் வந்துட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் குரூப் 4ல் கன்சிஸ்டன்சியாக படித்தேன், கிடச்சிருச்சு. அப்புறம் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேஃப் அகாடமி தான் நான் படித்தேன், தென்காசி ஆகாஷ் அகாடமி. ஸோ டேஃப் பரமக்குடியில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இந்த டயத்தில் அவங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.